சூடாவா இருக்கு அந்த டெங்குகள் அப்படியான எல்லாம் உங்களவோ பெரிய மீன் வந்து இங்க மாட்டுத்தாலே என்ன மாட்டு எலும்பு மடக்கம் மலைக்கு சூடனம் வச்சிருக்கணும் மலைக்கு வந்து நல்லா இருக்கு போட வெள்ளம் போட்டிருக்குது பறக்குது வேணும் அது மழை பெய்யுது ஃபுல்லா மழை தான் ஐயா கூட இல்லையே ரால் வடைகள் எல்லாம் சுட்டு வச்சீங்கன்னா சுட்டாச்சுன்னா இப்ப மலைக்கு சாப்பிட்டா ஓ அதான் இந்த நல்ல வெள்ளம் அந்த காலத்துக்கு காலையில இல்லையா. ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா அராலியில் தான் நிற்கிறோம். அதுவும் வடிவாக சொல்லணும் சொன்னால் அராலி பாலத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து மழை வந்து நிறையவே பெய்து கொண்டிருக்குது. எப்படி ஒரு அளவு கணக்கு இல்லாமல் பெய்து கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும். யாழ்ப்பாணத்தில் வந்து நிலவரம் என்ன மாதிரி இருக்குது, மக்கள் படுற பாடு, அதாவது இப்போ கடைவாசிகளாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் இப்போ ரோட்டில் போய் வாராக்களாக இருக்கட்டும், என்ன மாதிரியான நிலைமையில் இந்த யாழ்ப்பாணம் இருக்குன்றது தான் நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்ட போகிறோம். மறக்காமல் வீடியோ பார்க்குறாங்க எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு எங்களுக்கான ஆதரவை தந்துட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, முகில வந்து பார்த்து எவ்வளோ வேகமாக தள்ளி கொண்டிருக்குது. மற்றது வந்து முகில் வந்து நல்லா கீழே இறங்கிட்டுது. அப்படின்னு சொன்னால் கட்டாயம் மழை வந்து ஒரு பெரிய மழையாக தான் இருக்க போகுது. இன்றைக்கு கொஞ்சம் யாழ்ப்பாணம் கொஞ்சம் சிரமத்தில் தான் இருக்க போகுது எல்லாருக்குமே. இங்கே வேறு மழை இறங்கிட்டு கடுமையான வாகனங்களும் வேகமாக போகுது, லைட்டுகளோட தான் போகுது. அதே நீங்கள் பார்க்குறேன் வெள்ளங்களை அடித்து கொண்டு வந்து பாருங்க. ஆனால் பெரிய மழை ஆரம்பிக்க முன்னமே நல்லூர்ல வெள்ளம் போடுற மாதிரி வந்துடுது. இனி கடும் மழையால் குடிச்சா நாங்கள் நினைக்கல என்ன செய்யும் போது வெள்ளங்கள் போட்டு இந்த இடம் எல்லாமே ஃபுல்லா வெள்ளமா தான் போகும். அதையும் பார்க்கலாம். இதுல இப்ப தொடங்கிட்டு தானே இந்த இயாளோட தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. கடும் மழை தான், இன்னும் செய்யல. அது பார்க்க முடியும். நாங்கள் பார்த்து வந்து போவோம். இதில் பாருங்க, ஒரு மாடு கூட மலைக்கு நினைஞ்சு போய்கொண்டிருக்குது. நீங்கள் இதை பார்க்கலாம் பாருங்க. அது கூட இந்த நினையக்கூடாதுக்காண்டி அந்த இடத்தை தேடி போய்கொண்டிருக்குது பாருங்க. வெள்ளம் அப்படியும் போடும் மழை, அப்படித்தான் மழை பெய்யுது. கடுமையா மழை பெய்யுது. இடத்தலோட கொஞ்சம் இருக்குது மழை. அதைத்தான் மற்றது காற்றும் சரியான காற்றாக இருக்குது. கொட்டி தீக்குதான் சொல்லணும். இந்த யாழ்ப்பாணத்துல மழை வந்து கொட்டி தீட்டு கொண்டு இருக்குன்னு சொல்லணும். அப்படிதான் கடும் மழை பெய்யுது. எங்களோட வேகமாக கூட ஓடி இல்லாமல் இருக்கு. முன்னுக்கு வர வாகனங்கள் கூட தெரியாத நிலைமையில தான் இருக்குது. அப்படிதான் மழை பெய்து கொண்டிருக்குது பாருங்க. கடுமையான மழை. ஏன்னா இந்த சைட்டெல்லாம் வெள்ளம் போட்டுடுது. ஏன்னா நிறைய வெள்ளம் போட்டுடுது. நடக்கும் மழைக்கு நடந்து குளிரும், காய்ச்சல் வெள்ளம் வந்துடும். இனி சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவதானமா இருக்கணும். மழை காலத்துல வந்து கொஞ்சம் மழைகள் வந்து சூடாவா இருக்கு, அந்த டெங்குகள் அப்படியான நோய்கள் எல்லாம் பெறும். இந்த மலையாளுக்கு வெள்ளம் அடிக்குது. நாங்கள் இப்படி பார்க்க போறோம். ஸ்டாண்ட்லி ரோட்டால தான் போக்குறோம். நாங்கள் இப்போ மலையில காட்டி கொண்டு போறோம். உங்களுக்கு பாருங்க, சக்க மழை அடிச்சு கொண்டு பாருங்க. வெள்ளம் போட்டிருக்குது. பிஸியான ரோட் பற்றி நம்ம ஸ்ரீதர் திருவேரங்க ரோட்டால தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். மழையும் அப்படிதான் அடிச்சு ஊற்றி போய் கொண்டிருக்குது. ரயில்வே ட்ரக்குகள் எல்லாம் இருக்குது.
காட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க வெள்ளத்தை, ரோட்ல வெள்ளத்தை பாருங்க. மலையாளைக்கு எல்லாம் ஆட்கள் எல்லாம் நிற்கணும் போய் மலையாளைக்காக. அதை நீங்க பார்க்கலாம். பழக்கடை ரோட் விடுங்க பார்ப்போம். வெள்ளத்தை பாத்தியா? அது கூட இல்ல வெள்ளம் போட்டுட்டேன். இதுல எல்லாம் கொஞ்சம் சிக்கலாம். மழையன்னு சொல்ல நாங்க மழையன்னு அதுக்குள்ள சொல்லல. இது வந்து மேரி காலம் தான், பலகாலம் தான். ஆனா எந்த நிலைமையில இருக்கிறதான் நாங்க பார்த்த வந்துருக்கோம். மழை வந்தா வந்து மக்களோட கரவரப்பான நிலைக்கு மாறிடணும். புயலுக்கு செய்யப்பட்டிருக்கிறோம். காணுகளெல்லாம் விட்டாப்பட்டு கொண்டிருக்கேன். மழைக்காக அந்த வட்டி நான் காணுவோம். இந்த கொஞ்சம் என்ன தண்ணி கவர் தானே, கவருக்கா போகாது. இதுக்கு பாருங்க, இதே வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் ரோட். இதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் ரோடு அந்த டெக்னா டேக்ஸிகள் அப்படியான இடங்களுக்கு தான் அந்த மலைகளுக்கு பாருங்க ஓலை ஆக்களும் ஓடின ஓடிக்கொண்டு குடைகளை மடுத்து வராமல் கடைகளுக்கு எல்லாம் நீக்கின பாருங்க இந்த ரோட்டில். அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒன் வே ரோட். பூவை மட்டும்தான் முடியும். நான் இதில் காட்டி கொள்கிறேன் பாருங்க. இந்த அரசு ஆட்கள் ஆக்கலாக கொண்டாந்து தூக்க வச்சுக்கிறேன். பஸ் ஸ்டாண்டில் பழக்கடை ரோட்டுக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கோம். வேற வேறப்பா ஓடணும் இங்கே வந்து சுட சுட சோழனம் வச்சிருக்கணும். மலைக்கு வந்து நல்லா இருக்கு சோளம். மலைக்கு வந்து சோழனையும் சாப்பிட நல்லா இருக்கு. மலைக்கு கடும் மலை. சோளம் விட்டு கொண்டு சோளம் சுட சுட சோளம். இந்த கடைகளை கடை சைட்டுக்கு ஃபுல்லாகவே மழை பெய்து வந்துருக்கணும். ஃபுல்லாக மழை தான் வந்து வேண்டி கிளம்போ. அப்படி மழை மழைக்கு என்ன சொல்லுது மழைக்கு கஷ்டம் தானே. தொழில் கஷ்டம்னு சொல்லி நான் வந்தேன் கிளம்பி நம்ம இதுக்குள்ள கொஞ்சம் முறையில வெள்ளம் போட்டுரும் போலையா? வெள்ளம் போட்டுருவானே கரைச்சல் தானே உங்களுக்கு. இவே கடைகளுக்கு வந்து இப்படி பொலித்தீன்கள் போட்டு மூடிக்கணும். வாகனங்களோட அடிப்பின உடனே நிற்குது மலைக்கு. ஃபுல்லா இந்த லேன் ஃபுல்லாவே பழக்கடை தான். ஆனால் வந்து ஃபுல்லா காடி கொண்டு போகிறோம். இந்தாலுமே பார்க்கலாம் மலையை கணிப்பு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிறைய பேர் நிற்கணும். மலைக்கு வந்து ஒதுங்கி கொண்டு அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். வெள்ளத்தை பாருங்க. கடும் வெள்ளம். குடைகளோட ஆட்கள் வந்து நிற்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நிறைய பேர் வந்து மலைக்குள்ள வந்து குடைகளோட நிற்கணும். வாகனங்களையும் எல்லாம் போக்குவரத்து கொஞ்சம் சிரமமாக இருக்கணும். பாருங்க சந்திலங்க இன்னொரு மாதம் தாங்க ஊருக்கு மலை சரியான மலைக்குள்ளதான் நினைஞ்சு வந்தோன்றது. அதை நீங்க பார்க்கலாம். அதே இதுக்கு போனோம்
இடத்த விடுங்களை பார்ப்போம். இதுக்கு என்ன மழை பெய்யுது, என்ன இதுக்கு என்ன வெள்ளம் தான். இது காற்று, சரியான காற்று தான். காத்தோட தான் மழை இப்படியே காத்து போ. கடைகள் எல்லாமே பூட்டியும் இருக்கு. சில சாமான்கள் எல்லாம் அடுத்த வரி வச்சிருக்கணும் பாருங்க. ஏன்னா அப்படித்தான் மழை தொட்டு தீர்த்து கொண்டிருக்கு. இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல கொஞ்சம் கூட தானே. இது அந்த அரசடி வீதி என்று சொல்றதே இது வெள்ளம் தான். பள்ளக்காணிகள் என்றபடியால வெள்ளங்கள் கூடவா இருக்குது காரணம். இது அந்த சின்னவேலூர் ரோட்ல இதுல இதுலயும் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நல்ல பக்க மழை அடிச்சு கொண்டது. ஆக்களும் எல்லாம் போனபடியே தான் இருக்கணும். அந்த பழக்கடைகள் கூட மலையில பழங்கள் நினைவுன்றதுக்காக மூடிக்கொண்டு நிற்கணும். யாழ்ப்பாணம் கொஞ்சம் ஒரு ஐயாவோட நினைஞ்சு மலைக்கு போய் கொண்டிருக்க. ஐயா கூட இல்லையே. சரி ஐயா பார்த்து போங்க. எல்லாம் குடைகளோட ஒலிக்கிறது. நம்ம மலை எப்படியும் இன்றைக்கு பெரும் மலையாண்டு இருக்கு. பார்த்துக்கா பயங்கர சுழற்சி எரியுது. கடும் மழை. டைம் என்ன? டைம் இப்ப 9 மணி. 9 மணி டைமுக்கு மழைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மழை இருட்ட பாருங்க. இது கைலாச பிள்ளையார். என்ன கைலாச பிள்ளையார். நாங்க இப்ப நல்லூர் ரோட் தான் போறோம். யாழ்ப்பாணம் காத்தோட சேர்ந்த மழை தான் போல நடக்கின்றன. எல்லாம் மூங்கில் எல்லாம் மூங்கில் மரம் தான் எல்லாம் காத்துல திரட்டி எடுக்க போகுது. மழை வருமா இருந்தா யாழ்ப்பாணம் வெள்ளத்துல வெள்ளம் தான். யாழ்ப்பாணம் வெள்ளத்துல மூழ்க போகுது. கடுங்காத்து வீசு. ரோட்ல மழை ஆகல் முன்னே குறைவா இருக்கு. வெள்ளத்தை நிறைய வெள்ளம் போகுது. அதுக்கு ஒரு சின்ன மலை. பஸ் ஸ்டாண்ட் தனியாட்ட பஸ் ஸ்டாண்டு. நெடுந்தூர போக்குவரத்து பஸ் ஸ்டாண்டை பாருங்க. தனியார் பஸ் ஸ்டாண்ட். பஸ் மண் இருக்குது. பண்ண ரோட்ல விட்டு பார்ப்போம். பண்ண ரோட்ல விடுங்க. எல்லாம் ஓடினோம். இங்கால லேனஸும் பழக்கி கொண்டுதான் நிக்கணும். உள்ளுக்கும் இந்த இது இருக்குது. இங்க கூட இல்லாம போய் கொண்டிருக்கிறேன். லொத்தர் கடையின் வந்து அதில் நிற்கணும். வாங்க ஸ்டேடியத்தை பாருங்க. 2 குடை ஒரு குடையில போயிடும்.
இதே டைம் வந்து இல்லைக்கா எல்லாம் நினைஞ்ச ஒரு மழையக்க மழைக்கு சரியான குளிர்தன்மையா இருக்கு என்ன நடுங்குது மழைக்கையும் கோட்டையெல்லாம் பாக்குறதுக்கு ஆக்கள் வந்திருக்கணும் என்ன 2-3 பஸ்ஸுகள் நிக்குது அம்மாறாளுக்கு நிக்கிறாரு பண்ணை குடையாள் இல்லாம வாரார்கள் நிலைமை என்ன இதுல நிக்கணும் அதை மறுபடியும் நினைஞ்சோடனே நிக்க வேண்டியதுதான் மழைக்கு வந்து கடுமையான மழை பெஞ்சு கொண்டிருக்கிறதால பண்ணை சைட்டும் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கேன் வெள்ளம் சைட்டுல நிக்குது வெள்ளம் தொடர் மழை ஒரு 5 நாளைக்கு பெய்யுதுன்னா நிலைமை என்ன யாழ்ப்பாணம் வெள்ளம் தான் வெயில் காலத்துல நல்லா இருக்கும் மழை காலத்துல வந்து பார்த்தா எல்லாம் யாழ்ப்பாணத்துல வாழ்ற மக்களுக்கு எல்லாம் சிரமம் தான் போடலாம் மழை காலம் வந்தாலே எல்லா ஊருக்குமே சிரமம் தான் எல்லாருக்குமே கஷ்டம் தானே பண்ண பறிச்சோடி போய் கிடாது மழையால ஆக ஒரு திறமை இல்லைதான் கால்நடைகள்லாம் பாவம் என்ன மாடுகள்லாம் பாவம் மலையால் வெள்ளங்களுக்கு பாருங்க வாகனங்கள் கார்ல வெள்ளத்துக்கெல்லாம் போறோம் வெள்ளத்தை பாருங்க மித்த வழிக வாகனங்கள் கடைகள் எல்லாம் மூடின வழிகாட்டு மழையால இதுக்கு வெள்ளம் தானே வெள்ளம் தான் முத்தோடு காட்டுறாங்கல்ல இது வந்து இப்ப இந்த இந்த ரோட் ரோட்டு போறாங்க வெள்ளம் வாங்கால உள்ள பண்ணிட்டு கிடைச்செல்லாம் ரால் வடைகள் எல்லாம் சுட்டு வச்சீங்கன்னா சுட சுட இப்ப மலைக்கு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கு. இந்த ரோட்ல வந்து குப்பைகளும் வந்து இந்த மழை காலத்துல கொட்டப்பட்டிருக்கிறத பாருங்க.
இஞ்சிட்டா ஊட்டி என்னடா இது மாட்டு வேலையடா மாட்டு தலை என்ன இங்கெல்லாம் மாட்டு எலும்பு மாட்டுல வேலை மாட்டுல எலும்பு எல்லாம் மாடு அடிக்கா அங்க பேர் மாட்டு கால் அங்க அங்க அதுல அங்க பண்ணி காட்டு இஞ்சிட்டு அப்படியே கொண்டு வந்து இதுல கொட்டி போட்டு போயிருக்காங்க பொது இடமாட்டு தெரியல நான் பொது வழியாண்டு இப்படி செய்யறீங்களேடா இது இனி மலைக்கு தான் இதாண்டா போகுது இங்க கூட்டி இது கட்ட ஜென்மம் தான் சொல்லலாம் ஃபுல்லா எலும்பு தான் அது எப்படியே ரோட்டா நாயால் இழுத்து அப்படியே கொண்டு போய் விட்டு இருக்குது தானே வீட்டுல சோஃபா செட் வாங்கினா அத எங்க அப்புறப்படுத்தினா கொளுத்துங்க வீட்டை இந்த இதுல எலும்பு தான் ஃபுல்லா இந்த ரோட்டுல மாட்டு எலும்புகள் அந்த இதுல அடிச்ச எலும்புகளை கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க இங்க இது ரோட்டுக்கு வந்து வெட்டி குடிச்சா இல்ல நீங்க வீட்டை அகட்டுங்க வேண்டாப்பா அல்ல கோம்புகள் இதெல்லாம் வந்து இப்ப வாகனங்கள் வேகமா இருக்க இந்த இளநி கோம்புகள் எல்லாம் நடு ரோட்ல வந்தா கட்டாயம் ஒரு ஆக்சிடென்ட் இல்ல ஏதோ ஒரு விபத்து நடக்குன்னு இதெல்லாம் வந்து இப்ப ரோட்டுக்கு வந்துருக்கு என்ன ரோட்டு நாசமாக்கி வச்சுக்காங்க காக்கத்தீவு ரோட் மீன்களை பாருங்க முடிவாட்டிருக்க மீனை பாருங்க முடிவாட்டிருக்க எவ்வளோ மீன் முதல் மீன் எல்லாம் முடிவாட்டிருக்கேன் ஐயா ஐயா என்ன மீன் விற்கிறதா இதுல கரைக்கு கொண்டு வரோம் என்ன ஐயா இதுதான் மீன் தான் இது தொழிலோ கடல் தொழில் தானோ நீங்க என்னென்ன வேலை செய்ய இதோ அதுக்கு செய்வீங்க அப்ப மழை காலம் என்ன மாதிரி உங்களுக்கு ஐயா இந்த முறை மழை சீதில்லை தம்பி இந்த முறை ஒரு ஒழுங்கா பெய்யல மழை இடையில பெய்யுது இடையில விடு தானே வயல்காரருக்கு கொஞ்சம் கரைச்சல் என்ன ஐயா மற்றது உங்களுக்கு இப்ப அன்றாட தொழில் செய்யறாங்களும் கரைச்சலாம் தானே இருக்கு அதான் இப்ப நல்ல வெள்ளம் அந்த காலத்துக்கு காலையில இல்லையான்னு சொன்னா எல்லாத்தாலும் பிரச்சனை தான் தானே ஐயா மழை பெஞ்சால் நல்ல மழை பெஞ்சு இந்த காலம் புறக்கணும் தண்ணி வந்து வந்து புறந்தா நல்லா உங்களவோ பெரிய மீன் வந்து இஞ்சால வேற மேன அந்த நான் வச்சு பிடிக்கலாம் இந்த முறை அப்படி ஒன்றும் இல்லை ஆனா இந்த முறை இப்போ இல்லையாண்டா இப்ப இந்த காலம் மழை இப்ப பெய்ய துவங்கி இருக்குமில்ல உடனே இந்த டைம் பெய்ய வலிக்கிட்டு நம்ம வெள்ளம் போட்டு வெள்ளம் பாஞ்சு முடிகிற நேரம் இல்லை வந்து கார்த்திகை பாருங்க 15 அப்போ ஓயிர நேரம் வேற பெரிய வெள்ளம் எல்லாம் முடிகிற நேரம் இந்த முறை அந்த விவரம் இல்லை பாதிப்பு குழப்பம் எல்லாம் இருக்கு நடக்க தெரியும் சரி அவன் ஓகே மீன்கள் பிடிக்க வர வெளிநாட்டு பறவைகள் வந்து வேடந்தாங்கல் பறவைன்னு சொல்றது அது இப்ப இனி இந்த காலங்கள்ல வந்து மழை காலங்கள்ல இங்கால வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குனாங்க நிறைய நிக்குது என்ன